உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான். உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் வணக்கம். இது ஜனநாயக நியூஸின் சிஎம் டுடே. உறவுகளே, இன்னைக்கு சிஎம்மோட மூவ்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். 2026ஆம் ஆண்டு காரி பருவத்திற்கு தேவையான உரங்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா யூரியா அண்ட் டிஏபி போன்றவை பார்த்தீங்கன்னா தங்கும் தடையின்றி தமிழ்நாட்டுக்கு வழங்கணும்னு சொல்லிட்டு மாண்புமிகு இந்திய பிரதமருக்கு பார்த்தீங்கன்னா திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்காங்க. அடுத்தபடியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திராவிட பேரொழியாக கருதப்படும் பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களின் 181வது பிறந்தநாளை முன்னிட்டு இன்று காலை சென்னை கிண்டியில் அமைந்திருந்த காந்தி மண்டப வளாகத்தில் அன்னார் அவருடைய உருவத்துக்கு சிலைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறோம். அங்கே நம்ம எல்லா அமைச்சர்களும் அங்கே வந்திருந்தாங்க. சிஎம் வந்தனால நம்ம எல்லாரையும் அங்கே பார்த்தோம். அடுத்தபடியாக 2.90 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்கத்தின் பயன்பாட்டிற்காக 40 புதிய வாகனங்களை வழங்கும் வகையில் அவரே பார்த்தீங்கன்னா வாகனத்தை ஓட்டி, நீங்கள் அதான் ட்ரெண்டு ஓகேங்களா, அவரே பார்த்தீங்கன்னா சாவி எல்லா ஓட்டுநருக்கும் கொடுத்து அவரே ஒரு வண்டி எடுத்து ஓட்டினதான் இன்றைக்கி ஃபுல் ட்ரெண்டிங்கில் இருந்தது. நம்ம முதல்வர் ஸ்டைலாக ஓட்டினாப்புல. ஸோ அந்த ஒரு நிகழ்வும் இன்றைக்கி வெற்றிகரமாக நடந்தது. அதன் பிறகு இன்று நம்மளுடைய தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் திருமதி ஜோதி நிர்மலாசாமி அவங்க பார்த்திங்கன்னா பணி நிறைவு. ஸோ அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவர் சிஎம்ஓ சந்தித்து அவங்க பேசினாங்க. அது நம்மளால் ஃபாலோ பண்ண முடிஞ்சது. பிறகு தலைமை செயலகத்தில் தமிழ்நாடோட காவேரி விவசாயிகள் இருக்காங்கள்ல, அந்த சங்கத்தினோட பொதுச் செயலாளர் திரு PR பாண்டியன், அப்புறமேட்டு துரைசாமி அவர்கள், சிவகுமார் அவர்கள், பாபு அப்படின்னு சொல்லிட்டு அதை சார்ந்து பலரும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை கோரிக்கைகளை அவரிடம் முதல்வரிடம் பேசி மனுவும் கொடுத்துருக்காங்க. பிறகு தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு சிறு மற்றும் குறுந்தொழில்கள் சங்கத்தின் தலைவர்கள், செயலாளர்கள் என பல பேர் பார்த்தீங்கன்னா அவரை மீட் பண்ணி மாநிலத்தில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதை பார்த்திங்கன்னா வலிமைப்படுத்திட நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணதாக நம்மளால் பார்க்க முடியுது. பிறகு தலைமை செயலகத்தில் இந்திய வாகன உதிரிப்பாக உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் ACMA தென்மண்டல தலைவர் மற்றும் ராணே மெட்ராஸ் லிமிடெட் நிறுவனத்தின் செயல் இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இன்றைக்கி முதல்வர் அவங்களை சந்திச்சிருக்காங்க. சந்தித்து பார்த்திங்கன்னா மாநிலத்துடைய வாகன உதிரி பாகங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதோட உற்பத்தி மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு விவசாயிகளுடைய நலன் கருதி நீர்நிலைகளில் மண்டல் மண் எடுத்து செல்ல அனுமதி அளிப்பது குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. நன்றி, வணக்கம்.